ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நம்ம சுவாமி ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போகிறாங்களா போகலையா, ஸோ போகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் வந்து தப்பாக வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அப்போன்னு சொல்ல முடியாது, அவங்க ஏன் அந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்காங்க நமக்கு தெரியல. பட் கண்டிப்பாக வந்து விஜயுமே போகிறாரு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன் அந்த மாதிரி அப்டேட்ஸ், ஏன் அந்த மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கலர்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம சாய் பிரமோதிதா மேம் அண்ட் பிரவீன் மன்னட் சார் இவங்களும் வந்து இந்த பேருமே வந்து பார்த்திங்கன்னா மலேசியா அதே சேம் 1ஆம் தேதி வராங்க அப்படின்னு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைப்பாங்க இல்லையா, அதில் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமி ப்ரோ, ஸோ அவங்க தான் வந்து 1ஆம் தேதி வராங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து பின் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களே ரிமூவ் பண்ணாங்களா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆச்சா நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது, நம்ம எதுவுமே தெரியாமல் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்லாம் அவரோட நேம் இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days or 6 days பேக் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க, இவங்க வராங்க அப்படின்னு அப்டேட் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த போஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் அவங்க ஷேர் பண்ணது அப்படியே தான் இருக்குது. இன்கேஸ் அவங்க வரல அப்படின்னா அந்த போஸ்ட்டுமே அவங்க டெலீட் பண்ணியிருப்பாங்க, ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவர் வராரு. ஸோ 3 அப்டேட் வந்து அதில் பின்னாக இருக்குது. அதில் சுவாமி, லக்ஷ்மி பிரியா அண்ட் இவங்க இந்த கப்பல் சாய் பிரமோதிதா மேம் அண்ட் பிரவீன் மன்னட் சார் இவங்களோட இதுதான் இருக்குது. அதில் விஜயோட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக போனார் இல்லையா மலேசியா, அந்த ஒரு அப்டேட் வந்து பின் பண்ணியிருக்காங்க. காவேரிக்கும் அந்த பேர், அதாவது நம்ம பிரவீன் மன்னட் சார் அண்ட் சாய் பிரமோதிதா மேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வராங்க அப்படிங்கிற அப்டேட்டுக்கான அந்த பேர் அது வந்து பின்னாயிருக்கும். ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேம் அங்கே இல்லைன்னு உடனே வந்து வரல அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது. நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியனில். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வராமலாம் இருக்க மாட்டார், கண்டிப்பாக வருவார். மூவி வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனாலையும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும், அதனால் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்போல்லாம் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஆல்ரெடி அவங்க ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க. வந்து 1ஆம் தேதிங்கிறது இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவங்களுக்குலாம் வந்து அப்டேட்ஸ் வந்துட்டே கொடுத்துருப்பாங்க. என்னோட ஒரு கணிப்புப்படி அதை வச்சு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி மலேசியா நம்ம விஜயும் வருவார். ஸோ அதை யாரும் கவலைப்பட வேண்டாம், ஃபேன்ஸ் யாரும் குழப்பிக்காதீங்க. ஸோ ரூமர்ஸ் எதையும் நம்பாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.